அன்புக்குரிய தேவனுடைய சொன்னமே, இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசும்படியாக தேவனுடைய சமூகத்திலே அநேக காரியங்களை இந்த நாளுக்குரிய காலத்திற்கு ஏற்றவாறு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுக்கும்படி அவருடைய சமூகத்திலே காத்திருந்து நான் நினைத்துக் கொண்டிருந்த வேளையிலே அவர் ஒரு வார்த்தை எனக்கு அவர் காண்பித்ததை வைத்து அந்த வார்த்தையை நான் தியானித்த போது அதை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேச நான் விரும்புகிறேன். சந்தோஷமாய் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தரோட வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தரோட சமூகத்திலே மகிழ்ச்சியோடு கூட நாம் இருப்போம். கர்த்தர் நம் நடுவிலே தம்முடைய வார்த்தையை அவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலே உங்களோடு பேசும்படி அவர் எனக்கு காண்பித்த அந்த வார்த்தை என்னன்னா, நான். இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான். நீங்கள் சொன்னா இப்படி காட்டலாம், நான் சொன்னா இப்படி இல்ல. இந்த வேளையில அந்த வார்த்தை தான் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேச போகிறார். நான் பொதுவா உலகத்துல சொல்லுவாங்க, நான் என்ற வார்த்தை சொல்லக்கூடாது, நான் என்ற அந்த பெருமை வரக்கூடாது, நான் சொன்னா அது அகந்த, அப்படி பல காரியங்கள் நாம் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். பாரு, எல்லாத்துக்கும் அவன் நான் 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 என்று சொல்றான் அப்படின்றது கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த காலவல்ல அந்த அனுபவத்தின் ரீதியாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேச போறதில்லை. அவர் வேறு விதமாக அவர் நம்மோடு அவர் பேச போகிறார். இதுவேள நான் என்று உங்களுடைய கரத்தை உங்களோட பக்கம் நீங்க திருப்பினீங்கன்னா, உங்கள் பக்கமாக இந்த கரத்தை நீங்க நான் என்று சொல்லுகிற வகையிலே இந்த கரம் அப்படி திருப்பும் போது உங்களை குறித்து நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லாவிட்டால் இப்படி திருப்பும் போது நான் என்று சொல்லும் போது உங்களை குறித்து இந்த உலகம் எப்படி பார்க்கிறது? செய்திக்கு ஆரம்பமாக தலைப்பாக இந்த காரியத்தை உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன். தேவனுடைய ஜனமே, அநேக நேரங்கள்ல நாம் நம்மையே பரிசோதித்து பார்ப்பது கிடையாது. நமக்கு பலவீனம் வரும்போது, சரீரத்துல ஒரு வியாதி வந்தால், ஒரு சுகவீனம் வந்தால் மருத்துவரை தேடி போகிறோம். நமக்கு ஒரு தேவை என்றால் பொருளாதார ரீதியாக, அது ஒரு பணமோ ஒரு பொருளோ நமக்கு ஒரு தேவை என்று வரும் பொழுது ஒரு மனிதனை தேடி போகிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் என்று நம் பக்கமாக நம்முடைய கரத்தை திருப்பும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாம் பரிசோதித்து பார்ப்பது கிடையாது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எந்த அளவிற்கு தேவனுக்கு முன்பாக தேவன் என்னை பார்க்கும் பார்வையிலே, அவருடைய கண்களின் பார்வையிலே நான் எப்படியா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது என்பதை நாம் பரிசோதித்து பார்ப்பது கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் மருத்துவர்கள் சொல்லுகிற ஆலோசனை என்ன அப்படின்னா, நீங்க ஒரு சின்ன ஒரு ஜுரமோ ஒரு தலைவலியோ ஒரு வயிற்று வலியோ அது விடாம சில நாட்கள் தொடர்ந்து இருக்கு, இல்லாவிட்டால் வந்து வந்து போகுது அப்படின்னா டாக்டர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று கேட்பாங்க, உங்களுடைய பாடியை ஃபுல் செக்அப் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு. உங்களோட வயசை கேட்டுக்குவாங்க. உங்களோட வயசை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது அவங்க சொல்றது, உங்களோட பாடியை ஃபுல் செக்அப் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சிலர் ஆமான்னு சொல்லுவோம், சிலர்
இல்லைன்னு சொல்லுவோம். ஆமான்னு சொன்னா அடுத்து அவர் கேள்வி கேட்பாரு, எப்பொழுது நீங்க பரிசோதித்தீங்க? எத்தனை மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் பரிசோதிப்பீங்க? கேட்டிருக்கிறோம் நம்ம. ஒருவேளை நம்ம இல்லைன்னு சொன்னா டாக்டர்கள் சொல்லுகிற காரியம், இன்றைக்கு பொதுவாவே மருத்துவர்கள் கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்ன? ஒரு 35 வயதிற்கு மேலே இல்லாவிட்டால் ஒரு 40 வயதிற்கு மேலாக வந்துச்சா என்ன செய்யணுமா? 35 வயதிற்கு மேல வந்துச்சா 6 மாதத்திற்கு ஒரு முறை முழு பரிசோதனை செஞ்சுக்கிங்கன்றாங்க, வருஷத்துக்கு 2 முறை. 40 வயதுக்கு மேல வந்துச்சா 3 மாதத்திற்கு ஒரு முறை. ஏன்? இன்றைய கால சூழ்நிலை வியாதிகள் பெருகி இருக்கிறது. பலவிதமான கொள்ளை நோய்கள் பல விதங்களிலே மனிதனை தாக்குகிறது, மக்களை தாக்குகிறது. அதனாலே சரீரத்தில் வியாதிகள், பலவீனங்கள், சரீரத்தில் பலவிதமான பிரச்சனைகளை நாம் அனுபவிக்கிறோம். இப்ப டாக்டர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? பரிசோதித்துக் கொள்ளுங்க. உலகத்திலே நாம் ஆரோக்கியமாய் வாழ, சுகமாய் இருக்க, நாம் ஒரு காரியத்திற்காக ஒரு மனிதனிடத்துல போகும்போது, ஒரு மருத்துவரிடத்துல போகும்போது, உலக பிரகாரமாக நாம் நன்றாய் இருக்க அவர்கள் நமக்கு கூறுகிற ஒரு ஆலோசனை, உங்களுடைய சரீரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? முழு பரிசோதனை செய்து பாருங்க, சரி செய்து கொள்ளுங்க. இந்த உலகத்துல வாழுகிற அந்த கொஞ்ச நாட்களுக்கு மருத்துவர்கள் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? உங்களுடைய சரீரத்தை பரிசோதித்துக் கொள்ளுங்க. அது உங்களுக்கு நன்றாக இருக்கும், அது உங்களுக்கு நல்லதா இருக்கும். அப்போ நீங்கள் நானும் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் நித்தியத்திற்குரியவர்கள். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? ஆமென். ஆமா, அதற்கு தான் நம்ம இங்கே அவருடைய சமூகத்துல சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நித்தியமாக அவரோடு கூட இருக்க போகிறவரிடத்துல இருக்கதான் இந்த நாட்கள் இவ்வளவு பிரயாசம் நம்ம எடுக்கிறோம். வாரத்தில் ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய தெய்வத்தை நாம் தேடினாலும், ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துல நீங்கள் அமர்ந்தாலும், ஏன் ஆலயத்தை தேடி அவருடைய பாதத்துல வந்து அமர்ந்து நம்ம போகிறோம் என்றால், அவர் வாசம் பண்ணுகிற, அவரை சந்திக்கிற இடமாக்கிய அவருடைய ஆலயத்தில் பார்க்க வர காரணம் என்ன? நீங்களும் நானும் அந்த நித்தியத்திற்குரியவர்களா இருக்கிறபடினாலே, நித்திய காலமாக வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தும் விசேஷத்துல நாம் வாசிக்கிறோம், இப்பொழுது நாம் இருக்கிற இந்த வானம், இந்த பூமி ஒளிந்து போ சொல்லி இருக்கிறாரு. அக்கினிக்கு அது இரையாக்கப்படும். அதோடு முடிஞ்சிருமா? இல்ல. இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற, அவர் மேல் நம்பிக்கை வைத்து, அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை அண்டிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக்கிய நமக்கு ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி ஒன்றை தேவன் அவர் வைத்திருக்கிறார். அந்த புதிய வானம், அந்த புதிய பூமியிலே நாம் அவரோடு கூட நாம் இருக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு தான் இவ்வளவு பிரயாசம். அதற்கு தான் நம் காலையிலே நம்ம எழுந்திருக்கிறோம், நம்மை ஆயத்தப்படுத்திக்கிறோம். நேற்றிரவை நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறோம், நேற்றிரவை நாம் ஜெபித்துக் கொள்ளுகிறோம். அதற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நாம் ஒழுங்கு செய்கிறோம், தடை வராதபடிக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் பார்க்கிறோம். நல்லது, எல்லாம் சரி. வாஞ்சியோடு அவருடைய சமூகத்துல வந்து அவருடைய மகிமையை நாம் பெற்று போகிறோம், எல்லாம் நல்லது. ஆனால் நான் என்று நம் பக்கமாக நம்முடைய கரத்தை திருப்பும் போது, ஆவிக்குரிய அந்த முழு பரிசோதனையை நீங்கள் என்னைக்காக நீங்கள் அதை பார்க்கிறீங்களா? உங்களுடைய ஆவிக்குரிய பரிசோதனையை. அப்போ அதை எப்படி பார்க்க முடியும்? ஒரு 3 காரியங்கள் உங்களுக்கு நான் காண்பிக்க நான் விரும்புகிறேன். ஆவிக்குரிய ஒரு பரிசோதனை. இப்ப இன்றைக்கு உலகத்துல சரீர பிரகாரமான மாம்சத்துல ஒரு பரிசோதனைக்கு இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு.
அதற்கு சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஏர் முதற்கொண்டு அப்படிதானே, முடிக்கு கூட ஒரு டாக்டர், தனி டாக்டர் இருக்கிறாங்க. ஏர் ஃபால் ஆகாம இருக்க ஒரு ஆலோசனை கொடுக்கிறதுக்கு அதற்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்கிறாங்க. ஒரு முடியில இருந்து பாதம் வரைக்கும் தெரியுமா, இந்த டயபெட்டிக் பேஷண்ட், அந்த சுகர் பேஷண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறதானே அந்த ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா ஃபுட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டாக்டர் இருக்கிறாங்க. வெறும் பாதம் மட்டும், வேற எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவங்களோட வேலை என்னன்னா பாதம் கரெக்டா இருக்கா, ஃபங்க்ஷன் ஆகுதா. அப்ப சரீரத்தினுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் இன்றைக்கு ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. எதுக்குன்னா மனிதன் இந்த உலகத்துல வாழும் பொழுது அவன் சுகமா இருக்க வேண்டும். ஆகவே அவன் சுகமா இருப்பதற்கு அவன் தன்னை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, அதற்காக மருத்துவர்கள் அதற்கென்று ஆராய்ந்து படித்து இன்றைக்கு மருத்துவர்களா இருக்கிறாங்க. இன்றைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. நல்லது, நல்லது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய ஒரு பரிசோதனைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கரத்தில் அவருடைய பரிசுத்த வேதாகமத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை படிக்காவிட்டா அந்த ஆவிக்குரிய பரிசோதனையை நாம் என்னைக்குமே நாம் என்ன செய்ய முடியாது, செஞ்சுக்கவே முடியாது. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறேன், நான் ஆவிக்குரிய ரீதியில இருக்கிறேன், நான் ஆவிக்குரிய ஜீவியம் ஜீவிக்கிறேன் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் நான் என்று என் பக்கமாக என்னோட கரத்தை நான் திருப்பினா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு சொல்லும் நான் சரியா இருக்கிறேனா, நான் கீழே இருக்கிறேனா என்பது என் பக்கம், என்னோட கரம் என்னை பற்றி பேசும். செய்தி இன்றைக்கு நான் ஏன் கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்க சொல்றாருன்னா, நம்முடைய கண்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா என் அப்பன் இயேசுனுடைய சரீரம், என் அப்பன் இயேசுனுடைய ரத்தம் இங்க வைக்கப்பட்டிருக்கிறது. மாதத்தில் அவருடைய உடன்படிக்கை நிறைவேற்ற அவருடைய பந்தியில நம்ம பிரவேசிக்கிறோம். கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்தி கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆனால் அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பது நம்முடைய ஆவிக்குரிய அந்த பரிசோதனையில தான் நாம் ஆராய்ந்து தெரிந்து கொள்ள முடியும். அப்ப நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு நான் பாத்திரவான் என்று நீங்கள் உறுதித்தன்மை கொடுக்க, ஒரு சர்டிபிகேட் நீங்க கொடுக்க உங்களாலே முடியும். நான் என்று நீங்கள் சொல்லும் போது உங்களுடைய ஆவிக்குரிய பரிசோதனையில நான் சரியா இருக்கிறேன், நான் பாத்திரவானா இருக்கிறேன் என்று இன்றைக்கு சொல்வதற்கு நிறைய காரியங்கள் வேதம் சொல்லியிருக்கிறது. ஆனா 3 விஷயத்தை நான் உங்களுக்கு வைக்க வரேன். அதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து ஜீவித்து அதை தாமாகவே நான் என்று சொல்லி அவர் போயிருக்கிறார். சொல்லுவாங்க நானும் சொல்லக்கூடாதுல்ல, ஆனா வேதத்துல ஒரு மனுஷன் இந்த உலகத்துல மனிதனாக வாழ்ந்த போது நான் 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 என்று தன்னுடைய வாழ்க்கையை பிதா தன்னை அனுப்பின அந்த சித்தத்தை அவர் நான் பாத்திரவானா இருக்கிறேன் என்பதை தெளிவாய் நான் என்று அதை அவர் வெளிப்படுத்துகிறது நம் வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். 3 காரியங்கள் பார்ப்போமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நான் நினைக்கிறேன் இது பிரயோஜனமா இருக்கும் என்று. முதலாவது ஒரு காரியம் எடுத்துக்கோமா, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். John's Gospel chapter 6 verses 37. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. வசனம் சொல்லுகிறது, வாசித்த அந்த வசனத்தில் பார்க்கிறோம் என்ன சொல்றாருன்னா, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
நான் புறம்பே என்ன செய்வதில்லையா, தள்ளுவதில்லை. நீங்க நினைக்கலாம், என்னடா ஆவிக்குரிய பரிசோதனைன்னு சொன்னாரு. ஆவிக்குரிய பரிசோதனைக்குன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அபிஷேகம், தாளந்து, கிருபை, பரிசுத்தம், இதெல்லாம் சொல்லுவாங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அப்படின்னு நம்ம நினைக்க தோணும்ல. அது கரெக்ட். ஆனா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கும் போது அதை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். இந்த மாதிரியான காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில நம்ம நினைக்கும் போது, இந்த விஷயத்தை நம்ம பரிசோதிக்கும் போது, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த காரியத்தை நம்ம பரிசோதிச்சா, நம்ம ஆவிக்குரிய காரியம் என்று நாம் பார்க்கிற அந்த பரிசுத்தம், நீதி, உண்மை, கிருபை, தாளந்து, வரங்கள், அபிஷேகம், அதெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, முதல் காரியம் நம்ம பார்க்கிறோம், நான் என்று அவர் தன்னை பற்றி வெளிப்படையாய் பேசுகிறார். யார் சொன்னது நமக்கு தெரியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் அப்பன் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. அவர் என்ன சொல்றாரு? நான் ஒருவனையும் என்னிடத்தில் வருகிறவர்களை நான் என்ன செய்வதில்லை, புறம்பே. It shows his spiritual life. இந்த காரியம் என் அப்பன் இயேசுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தன்மையை காண்பிக்கிறது. சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும், whoever may be, if they are sinners or if they are holy people, whoever may be, அவர்கள் பாவியாய் பரிசுத்தவான்களா யாராக இருந்தாலும் சரி, என்னிடத்தில் வருகிறவனை நான் என்ன செய்வதில்லை, புறம்பே. வார்த்தை புறம்பே. இந்த வார்த்தை நம்ம நினைக்கும் போது, இப்ப நம்மளுடைய வாழ்க்கை, இப்ப நான் அப்படின்னு, இப்ப என் பக்கம் என்னோட கரத்தை நான் வச்சிருக்கிறது போல, உங்க பக்கம் உங்களோட கரத்தை நான் என்ற அந்த வார்த்தைக்கு அடுத்தது இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? இயேசு சொன்னது போல நான் என்று நாம் சொல்லும் போது அடுத்த டேஷ் சென்டென்ஸ் இந்த ஃபில் பண்ண முடியுமா? நம்ம நீங்க சொல்ல முடியுமா? வாழ்க்கையில எத்தனை பேரை நம்ம புறம்பே தள்ளி இருக்கிறோம், வேண்டாம் என்று தள்ளி இருக்கிறோம், புறம்பே வைத்திருக்கிறோம். ஒரு சில இடத்துல போகாம இருக்கிறது, ஒரு சில இடத்துல பேச, அது விஷயம் வேற. ஆனா புறம்பே தள்ளுகிற காரியம் வேற. ஆண்டவர் சொல்லுகிறான், என்னிடத்தில் வருகிற எவனையும் புறம்பே தள்ளுவதில்லை. நம்ம வெளியில புறப்பட்டு போகிறோம், எத்தனை மக்கள் நம்ம இடத்துல பக்கத்துல வந்து நிற்கிறாங்க. பஸ்ல போறோம்னு நினைச்சுக்கீங்களேன், யாராவது வந்து பக்கத்துல நிக்கிறாங்க, நம்ம என்ன பண்றோம்? நம்ம எப்படியாவது ரோட்ல போகும்போது, இல்ல விட்டு ஒரு சிக்னல்ல நிற்கும் போது, எங்க போகும்போது யாரோ ஒரு மனிதர், யாரோ ஒரு பக்கத்துல வர்றாங்க, ஏதோ ஒண்ணு கேட்க வர்றாங்க. இப்ப நம்ம என்ன செஞ்சிடறோம்? இவங்க ஏதோ நம்ம இடத்துல கேட்க வர்றாங்க, பார்க்காத மாதிரி டைவர்ட் ஆகிறோம். இதெல்லாம் என்ன காண்பிக்குது நமக்கு? இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல கணவன் மனைவியை புறம்பே வைத்திருக்கிற அனுபவம். சில குடும்பங்கள்ல மனைவி கணவரை புறம்பே வைத்திருக்கிற ஒரு அனுபவம். சில குடும்பங்கள்ல பெற்றோர் பிள்ளைகளை புறம்பே வைத்திருக்கிற ஒரு அனுபவம். சில குடும்பங்கள்ல பிள்ளைகள் பெற்றோரை புறம்பே வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கா? நம்ம அப்படி யாரையாவது நம்ம புறம்பே சொல்லி வைத்திருக்கிறோமா? அப்ப நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தா
இந்த ஒரு பரிசோதனை நம்மை என்ன ரிசல்ட் நமக்கு கொடுக்கும்? அப்ப அந்த ரிசல்ட் இந்த உடன்படிக்கைக்கு அது பாத்திரமா? என் அப்பன் இயேசு சொல்லுகிறான், நான் ஒருவனை நான் புறம்பே தள்ளல. அதனால அவர் தைரியமா சொல்றாரு, என் சித்தம் அல்ல உன் சித்தம் ஆகட்டும் என்று அந்த கெத்செமனே தோட்டத்திலே தன்னை முழுவதுமாய் பிதாவினிடத்திலே தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறார். அவர் தகுதி உடையவராக இருந்தார். உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே தம் ஜீவனை கொடுக்க, தம் ரத்தத்தை சிந்த, கர்த்தருடைய பார்வையிலே அவர் ஆவிக்குரிய அந்த பரிசோதனையிலே இஸ் ஃபிட், தகுதி உடையவராக இருந்தார். எதுல? முதல் காரியம் இது. சொல்றார், நான் யாரையும் நான் புறம்பே தள்ளல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா இதை இங்க சொல்றாருல்ல, கொஞ்சம் அப்படியே வந்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஒரு 2-3 சாப்டர் தான். அப்படியே அவர் சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தை நடந்துட்டு வரும்போது 35ஆம் வசனத்துல வந்தீங்கன்னா அங்க என்ன சொல்லுது பாருங்க. அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு. அப்ப இந்த வாசனம் புரியணும்னா 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கணும். முதல் வசனத்துல பார்க்கிறோம் ஒரு குருடனை குறித்து. அப்ப அந்த குருடனை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்துதான் சீஷர்கள் பல காரியங்களை கேட்கிறார்கள். கேட்டபோது ஆண்டவர் அதற்குரிய காரியங்களை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அதற்கு பிறகு 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி. இதற்கு பிறகு அந்த சப்ஜெக்ட் நமக்கு தெரியும். சிலோவாம் குளத்துல போய் கழுவென்றாரு, தெரியுது, சுகமாகறான். இப்ப அது அடுத்தது அப்படியே உலகத்துல அது அப்படியே பிரஸ்தமாகுது. அதுக்கப்புறம் அது எங்க போகுதுன்னா பரிசேயர் இடத்துல போகுது. பரிசேயர் வர்றாங்க, கேள்விப்பட்டு வர்றாங்க, அவன் இடத்துல கேட்கிறாங்க, இது எப்படி ஆயிற்று, யார் மூலம் ஆகிற்று. அப்ப அவர் சொல்றாரு, இப்படி ஒருவர் இப்படி இந்த காரியத்தை செய்தா உடனே குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனாலும் அடுத்தது அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த குருடனுடைய தாய் தகப்பன்மாரை கூப்பிடுறாங்க. அவங்களை கூப்பிட்டு இது எப்படி நடந்ததுன்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, உண்மை சொன்னால் தங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியவே தெரியாது, யார் இது செய்தது என்று தெரியாதுன்னு சொல்றாங்க. மறுபடியும் அந்த குருடனை திரும்ப கூப்பிடுறாங்க, இது எப்படி என்று கேட்கிறாங்க. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இப்பதானே நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சேன், உங்களுக்கு ஞானம் இல்லையா என்று சொல்லி திரும்ப அவங்களுக்கு ஒரு உபதேசத்தை அவன் சொல்ல ஆரம்பிக்கும் போது, சுருக்கமாய் சொல்லிட்டேன் இந்த சம்பவத்தை. அவர்களோடு கூட அவன் பேச ஆரம்பிக்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை பற்றி அவர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் இப்பொழுது நம்ம வாசித்த அந்த வசனம் என்னவாம் பார்த்தோம். அவனை அவர்கள் என்ன செஞ்சாங்க? புறம்பே உங்களோட வாழ்க்கையில இப்படி ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க போயிருக்கீங்களா? மற்றவர்களாலே புறம்பே தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? மற்றவர்களாலே நீங்கள் காயப்பட்டிருக்கிறீங்களா? மற்றவர்களாலே நீங்கள் விசனம் அடைந்திருக்கிறீங்களா? மற்றவர்களாலே நீங்கள் கண்ணீர் விடுகிறீர்களா? இந்த குருடன் பாருங்க, ஒரு நன்மை பெற்று சுகமாயிட்ட பிறகு அவனுக்கு வந்ததான பிரச்சனை. அப்பவும் சொசைட்டி அவனை ஏத்துக்கல, புறம்பே சொல்லுது. நாட்கள்ல கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி, ஒரு நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லும் போது, நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தணும் நீங்க நினைக்கும் போது அந்த காரியத்திற்கு அவர்கள் உங்களை புறம்பே தள்ளி இருக்கிறாங்களா? நீங்க அவர்களுக்கு நல்லதை நினைச்சது, நீங்க நல்லது செய்யும் போது அவங்க உங்களுக்கு புறம்பே தள்ளி இருக்கிறாங்களா? நாட்கள்ல எந்தெந்த விதங்களில் ஒருவேளை நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருந்தாலும், தேவனுடைய சின்னமே, தேவனாகிய கர்த்தர்
ஒருவர் உண்டு, அவர் ஒருவரையுமே அவர் என்ன செய்வதில்லையா, புறம்பே தள்ளுவதில்லை. அப்ப நம்முடைய லைஃப், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரெண்டு விதத்துல பரிசோதிக்கணும். ஒன்று, நாம் யாரையாவது புறம்பே தள்ளி இருக்கிறோமா, இல்லாவிட்டால் நம்ம யாராவது புறம்பே தள்ளி இருக்கிறார்களா? அந்த நிலையை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக, அவர் புறம்பே தள்ளவில்லை. அதற்கு அடையாளம் தான் ஒவ்வொரு மாதமும் அவருடைய உடன்படிக்கையை நிறைவேற்றும்படி நான் வரும் அளவும் என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று சொன்னாரே, அது எதை வெளிப்படுத்துதுன்னா, அவர் நம்மளை தள்ளவில்லை, அவரோடு நம்மளை சேர்த்து கொள்ளும்படியாக, நம்மோடு அவர் இருக்கும்படி, அவரிடத்துல நாம் இருக்கும்படியாக அவருடைய சரீரம், அவருடைய ரத்தத்தை நமக்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். முதல் காரியம், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று. இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை பரிசோதிக்க வேண்டிய இரண்டாவது ஒரு விஷயம், 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. John's Gospel chapter 8 verses 15. அங்க வாசிக்கிறோம் பாருங்க. நீங்கள் மாம்சத்திற்கேற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. வேதம் இங்க சொல்லுகிறது, என் அப்பன் இயேசு சொன்ன காரியத்தை இந்த இடத்துல யோவான் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது நாம் இப்பொழுது வாசித்தோம். இரண்டாவது என்னவாம், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. என் அப்பன் இயேசு தன்னை பற்றி அவர் சொல்லுகிறார், நான் யாரையும் நியாயம் தீர்க்க மாட்டேன். இப்ப நமக்கு வருவோமே, நம்முடைய ஆவிக்குரிய பரிசோதனைக்கு நேராக நம்ம வந்து நம்முடைய கரத்தை நம் பக்கமாக திருப்பினா, நான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இந்த டேஷ்ல இந்த வார்த்தைகளை நம்ம ஃபில் பண்ண முடியுமா நம்மளால? இயேசு கிறிஸ்துவை போல. இதுதாங்க பரிசோதனை. அபிஷேகம் இருக்கா, வல்லமை இருக்கா, கிருபை இருக்கா, தாளந்து இருக்கா, அந்நிய பாஷையில பேசுறோமா, தீர்க்கதரிசி, அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் வந்து ரொம்ப ஹை டெஸ்டிங். இதெல்லாம் வந்து பேசிக் டெஸ்டிங். இது ஆவிக்குரிய வாழ்க்கை. மெடிக்கல் ஃபீல்ட்ல சொல்லணும்னா எக்ஸ்ரே, இது அதெல்லாம் வந்து சிடி ஸ்கேனு. நம்ம புரிஞ்சுக்கணும்னா அவ்வளவு தூரம் நம்ம போறதுக்கு முன்னாடி முதல்ல எக்ஸ்ரே லெவல்ல நம்மளை பரிசோதிச்சா, நான் சொல்லும் போது என் அப்பன் இயேசு தெளிவாய் சொல்லுகிறார். நீங்களும் நானும் இந்த நேரத்தில் என் அப்பன் இயேசு சொன்ன இந்த வார்த்தையை வாசிக்கிறது மாத்திரமல்ல, கேட்கும்படியாக அவர் சொல்லியிருக்கிறார்னா, நான் ஒருவனை நியாயம் தீர்க்கிறது இல்லைன்னு நம்ம இந்த நாட்கள் அப்படி சொல்ல முடியுமா? மாம்சம் பலவீனம் உள்ளதா இருக்கு. இந்த விஷயத்துல நம்ம எல்லாரும் தவறு இருக்கிறோம். ஒருவேளை அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கூட somehow we கொஞ்சம் யோசிப்போம், ரொம்ப அதுல ரொம்ப தவற மாட்டோம். ஆனா இந்த விஷயத்துல திருச்சபை தவறுகிறது, விசுவாசிகள் தவறுகிறார்கள், ஆவிக்குரியவர்கள் தவறுகிறார்கள், கர்த்தருடைய பிள்ளை தவறுகிறார்கள். என் அப்பன் இயேசு சொல்றார், நான் ஒருவனையும் நான் என்ன செய்கிறது இல்லை, நியாயம் தீர்க்கிறது இல்லை. அதுதான் அந்த இடத்துல பார்க்கிறோம். சமாரிய ஸ்திரீயின் இடத்துல அந்த சம்பவத்தில் பார்க்கும்போது, மத்தேயுனிடத்துல பார்க்கும்போது, சகேயுனிடத்துல பார்க்கும்போது, அந்த விபச்சார ஸ்திரீயின் இடத்துல பார்க்கும்போது, இவங்க வாழ்க்கையில எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஆண்டவர் ஜட்ஜ் பண்ணல, நியாயம் தீர்க்கவே இல்லை. நீ இதை நீ செஞ்ச சரிதானே, நீ பண்ணது சரிதானே, ஆமா கரெக்ட், நீங்க சொல்றது சரிதான், அப்படியா இப்படியா. God never judge. யார் சொல்லியும் எவர் சொல்லியும்
ஆண்டவர் யாரையும் நியாயம் தீர்க்கவில்லை. வேதம் அவரே சொல்லுகிறார், நான் ஒருவனின் நியாயம் தீர்க்கவில்லை. பின் அவரை பற்றி அவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? அதுதான் நாங்க வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது யோவான் 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் அங்க சொல்லுகிறார், ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனான், அவனை நான் நியாய தீர்ப்பதில்லை. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் ஒருவனையும் நியாயம் தீர்ப்பது கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். அப்ப இயேசு சொல்றார், நான் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். அதனாலதான் மத்தேயுனுடைய வீட்டிற்குள்ளே போனா, உள்ள போன உடனே எல்லாம் பார்க்கறான், ஐயோ பாவி பாவி வீட்டுக்குள்ள. இன்னைக்கு நான் யார் வீட்டுக்குள்ளாவது போனா அப்படிதானே இன்னைக்கு பேச்சு வரும். யாராவது ஒரு இந்துஸ் வீட்டுக்குள்ள போனா, இன்னும் ஒரு பாஸ்டர் அடிக்கடிக்கு அங்க அந்த வீட்டுக்குள்ள போறாரு இல்ல? அவர் சொல்றாரு பிரஜாதி வீட்டுக்கு போக கூடாது, நான் இவர் போயிட்டு வராரு. அப்படியா? இயேசு மத்தேயு வீட்டுக்குள்ள போகும்போது அப்படிதானே சொன்னாங்க, ஐயோ பாவியான மனுஷனிடத்துல இவர் உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அப்பயும் அவர் நியாயம் தீர்க்கல. சமாரிய ஸ்திரீ இடத்துல தாகத்துக்கு தண்ணி தான் கேட்கிறாரு. ஆனா அந்த ஸ்திரீயை குறித்து அவருக்கு நல்லா தெரியுது. அப்பவும் அங்கேயும் அங்கே அவளை குணப்படுத்ததான் அவர் விரும்புகிறார். அவட பாவத்தை மன்னிக்கதான் அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செஞ்சார். விபச்சார ஸ்திரீ கல்லெறிந்து கொல்லும்படியாக மக்கள் ஓடி வராங்க கற்களை எடுத்துக்கொண்டு. தெரியும்ல நமக்கு, மந்தி இயேசுவோட பாதத்துல விழுந்தா பார்க்கிறா, ஓ கையும் கல்லுமாக்க பிடிச்சதுனால கல் இருந்து கொண்டு வராங்க, நல்லா தெரியும். அங்கேயும் ஆண்டவர் யாரையும் நியாயம் தீர்க்கல. ஒரே ஒரு வார்த்தை தான், எல்லாம் சரியா இருக்கீங்களா, உங்களை பாருங்க. இந்த ஸ்திரீய கல்லறிய வந்திருக்கிறீங்க, நீங்க சரியா, அவ்வளவுதான். ஜஸ்ட் யாரையும் அவர் நியாயம் தீர்க்கல. ஆனா அந்த விஷயத்துல எல்லாம் அவர் செஞ்ச அந்த ரெஸ்பான்ஸ், அவருடைய ரிப்பீட்டிங் காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அவர் சொன்னது போல உலகத்தை அவர் ரட்சித்தது. உலகத்தை ரட்சிக்க வந்தேன், நான் நியாய தீர்க்க வரலன்னு சொன்னவர் அந்த வார்த்தையின்படியே அவர் வாழ்ந்தபடினாலதான் அவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல, நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. நாட்களை நம்மளோட வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கலாம். இந்த ஒரு ஆவிக்குரிய பரிசோதனையில இந்த ஒரு டெஸ்ட் எடுத்தா இதுக்கு நம்ம பாத்திரமானா? அவருடைய உடன்படிக்கைக்கு நாம் பாத்திரமானங்களா இருக்கிறோமா? தேவனுடைய ஜனமே நாமே நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த விஷயத்துல எல்லோரும் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நாங்க தீர்க்கிறோம், நீ அப்படி இவங்க இப்படி, அவங்க பல காரியங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதல்ல. மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போமா? யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். John's Gospel chapter 14 verses 18. யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், திக்கற்றவர்களாக விடேன். என் அப்பன் இயேசு சொல்றார், நான் என்று சொல்லும் போது அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், யாரையும் நான் திக்கற்றவர்களாய் நான் விடேன், ஒருவனை நான் திக்கற்றவர்களாய் விடேன், உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடேன். இந்த இடத்துல நம்முடைய ஆவிக்குரிய டெஸ்ட் பரிசோதனை இங்க நம்ம வச்சோம்னா, நான் என்ற அந்த வார்த்தைக்கு பிறகு நாம் இந்த டேஷ்ல இந்த வார்த்தையை ஃபில் பண்ண முடியுமா? நான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திக்கற்றவர்களாய் விடேன்
அப்படின்றத உறுதியாய் நம்ம ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுமா? இங்க இருக்கிறீங்களா அப்படி சொல்றதுக்கு? என்னால சொல்ல முடியும். யாரையும் நான் இதுவரைக்கும் திக்கற்றலாய் நான் விடேன். யாரையும் நான் அப்படி விட்டுறல. அவங்க பார்த்துக்கிட்டோம், அவங்க இருந்துகிட்டோம், அவங்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். ஏன் இந்த வார்த்தை தெரியுங்களா? சீஷர்களோடு அவர் 3 ஆண்டு காலம் அவர்களோடவே இருந்தார், வாழ்ந்தார், அவர்களோடையே காணப்பட்டார். சீஷர்கள் என் அப்பன் இயேசுவோடவே இருந்தாங்க. குடும்பத்தை மறந்து, வேலையை மறந்து, எல்லாத்தையும் மறந்து, அவருடைய போதனைகளை ஆச்சரியப்பட்டு, அவர் செய்கிற அற்புதங்கள் அதிசயங்களை கண்டு, தலைவனுக்கு பின்னாக அவர் போன இடமெல்லாம் 3 ஆண்டு காலங்கள் அவர் எங்க இருந்தாரோ அங்கேதான் அந்த 12 பேரும் இருந்தார்கள். திடீரென்று அவர்களை விட்டு அவர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறதை அவரும் அறிந்து கொண்டார். சீஷர்களுக்கும் தம்மோடு கூட இருந்தவர்களுக்கும் அவர் சொல்லுகிறார். சொல்லும் போது அவளுக்குள்ளாக ஒரு கலக்கம், ஒரு விதமான பாரம். இனி எங்களை யார் நடத்துவது? இனி நாங்கள் யாரிடத்துல இருப்பது? இனி யாரை நாங்கள் பின்பற்றுவது? இனி நாங்கள் யாரை சார்ந்திருப்பது? 3 ஆண்டு காலங்கள் நாங்கள் எங்கள் குடும்பத்தை நாங்கள் மறந்து விட்டோம், எல்லாத்தையும் மறந்து விட்டோம், மனைவி பிள்ளைகளை மறந்துட்டோம், வேலையை மறந்துட்டோம், எங்களுக்கு இருந்த அனுபவம் எல்லாம் போயிடுச்சு. இனி நாங்க திரும்ப எங்களோட தொழிலுக்கு போனாலும் செய்ய முடியுமா? தெரியாது. எல்லா மனதுல எண்ணி யோசித்து கலங்குகிற ஒரு சூழ்நிலை அன்றைக்கு யோசுவாவுக்கு உண்டானது போல தன் தலைவன் மோசே, தன் எஜமான் மோசே மரித்த போது யோசுவாவுக்கு வந்த அந்த ஒரு நிலை. யோசுவா கலங்குகிறார் அல்லவா, பலவீனப்படுகிறார் அல்லவா, திகழ் அடைகிறார் அல்லவா. இனி யார் எங்களை நடத்துவது? இனி யார் இந்த ஜனங்களை நடத்தி செல்வது? இனி யார் இவர்களுக்கு முன்பாக போவது? இனி யார் இவருடைய காரியங்கள் எல்லாம் கேட்டு செய்வது என்று சொல்லி, என் எஜமான் இல்லையே, என் தலைவன் இல்லையே என்று யோசுவா அங்கலாய்த்துக் கொண்டிருந்த வேளையில என் ஆண்டவர் யெகோவா யோசுவாவின் இடத்துல வந்து பேசினார் அல்லவா, பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் மோசையோடு இருந்தது போல நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அன்றைக்கு யோசுவாவை பலப்படுத்தின என் தேவனாகிய கர்த்தர் இங்கே என் அப்பன் இயேசு அதே விதமாய் தம்மோடு கூட இருந்துதான் அந்த சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறார், உங்களை நான் திக்கற்றவர்களாய் நான் விடேன். நான் போகணும் தான், நான் போயே ஆகணும், உங்களிடத்தில் இனி நான் இருக்க முடியாது, ஆனால் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லி என் அப்பன் இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறான். அப்படி விட்டாரா? அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, நான் போறேன், நான் சொன்ன மாதிரி உங்களை திக்கற்றலாம் விட மாட்டேன், நான் போயிட்டு தேற்றவாளனை நான் அனுப்புவேன், அவர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானாவது சரீர பிரகாரமாக உங்க பக்கத்துல இருந்தேன், நான் போகும்போது நீங்க வருவீங்க, நீங்க இருக்கும்போது நான் இருந்தேன், பாப்பீங்க. சில நேரங்கள்ல உங்களை விட்டு நான் தனியா போயிருக்கிறேன், உங்களை விட்டு நான் தனியா ஜெபம் பண்ண போயிருக்கிறேன், உங்களை விட்டு நான் தனியா இளைப்பாறி இருக்கிறேன், உங்களை விட்டு நான் தனியா போயிருக்கிறேன். ஆனால் இவரோ தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரோ அவர் உங்களை ஒருபோதும் ஒரு நாளும் உங்களை விட்டு அவர் விலகவே மாட்டார். காரணம், அவர் உங்களுக்குள்ளாக அவர் வாசமாயிருப்பார். அப்ப திக்கற்றவளாய் விடேன் என்று சொன்னவர் சீஷர்களுக்கு அதன்படியே தம்முடைய ஆவியானவரை அனுப்பி, அதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். பெந்தெகோஸ்தே நாளிலே சீஷர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் அந்த மேலறையிலே கூடின போது ஆவியானவர் பலமாய் இறங்கினார், திக்கற்றவர்களாய் விடல. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் அப்படி யோசிச்சு பார்க்கும்போது, நான் என்ற அந்த வார்த்தைக்கு பின்னாக அந்த டேஷ்ல இதை போல நம்ம சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையை நம்ம அப்படி நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா?
வாழ்க்கையில எத்தனை பேரை நம்ம விட்டு இருக்கிறோம்? எவ்வளவு பேரை நம்ம வேணான்னு இருக்கிறோம்? நம்மள எத்தனை பேர் வேணான்னு சொல்லி இருப்பாங்க? நம்மள எத்தனை பேர் நீ போன்னு சொல்லி இருப்பாங்க? நீ உன் வேலையை பார்த்துக்கோன்னு சொல்லி இருப்பாங்க? இனி நீயே உன்னை நீ பார்த்துக்கோன்னு சொல்லி இருப்பாங்க? அனுபவத்துல நம்ம வந்திருக்கிறோமா? நாம் அந்த அனுபவத்துல நம்ம சொல்லி இருக்கிறோமா? குடும்பத்தில் உள்ளவர்கள, நம்மளை நேசித்தவர்கள, நம்ம அன்பு வைத்தவங்கள, அவர்கள் அப்படியே திக்கற்றவர்களாய் நம்ம விட்டு இருக்கிறோமா? யோசிக்கும் போது அவருடைய உடன்படிக்கைக்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்கிறோமா? இதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், நான் என்று நம்மை பரிசோதிக்கும் போது இது மூன்றும் எப்படி என் அப்பன் இயேசு சொன்னாரோ, சொன்னபடி வாழ்ந்ததை அவர் நமக்கு சொல்லி போனாரோ, இன்றைக்கு நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கும்போது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை பரிசோதிக்கும் போது இந்த விதமாக அவருடைய பிள்ளைகள் நாம் சொல்ல வேண்டும். இதுவரையிலும் எப்படி போயிருந்தாலும் பரவாயில்ல, இதுவரையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி கடந்திருந்தாலும் பரவாயில்ல, இதுவரையில் நம்முடைய ஜீவியம் எப்படி நாம் ஜீவித்திருந்திருந்தாலும் பரவாயில்ல. சூழ்நிலை நம்மளை மாற்றி இருக்கலாம், நிலைமை நம்மளை மாற்றி இருக்கலாம், காலம் நம்மளை மாற்றி இருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய உடன்படிக்கையை நிறைவேற்ற அதற்கு பாத்திரவான்களாக கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்தி இன்றைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கும் போது, இந்த நாளிலே நம்மை தகுதி உள்ளவர்களாய் நாம் மாற்றிக்கொள்ள இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நான் என்று சொல்லும் போது, என் அப்பன் இயேசு சொன்னது போல, நான் ஒருவனையும் நான் என்ன செய்யல புறம்பே. இனி நம்முடைய வாழ்க்கை அப்படியா இருக்கட்டும். என் அப்பன் இயேசு சொன்னது போல, நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறது இல்லை, நான் ஒருவனையும் திக்கற்றவர்களாய் நான் விடேன். இது மூணு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்னா, ஆவிக்குரிய அந்த பரிசோதனையில, டெஸ்ட்ல நீங்க தைரியமா சொல்ல முடியும், நான் பாத்திரவான், கிறிஸ்துவுக்கு நான் பாத்திரவான், அவருடைய ராஜ்யத்திற்கு நான் பாத்திரவான், அவருடைய வருகைக்கு நான் பாத்திரவான். அவர் வரும்போது அவருடைய எக்கால சத்தம் என் செவிகளிலே கேட்கும். ஆரவாரத்தோடு அவர் வருகிற அந்த சத்தம் என் காதுகளிலே கேட்கும். ஏன்? நான் என்று சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கை என் அப்பன் இயேசுவை போல அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், திருச்சபை இந்த நாட்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கை அப்படியா இருக்குமானால் நீங்கள் பாத்திரவான்கள், நீங்கள் பாத்திரவான்கள். என் தேவனாகிய கர்த்தர் உங்களை மேன்மையாக வைத்து அவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் அதுதான். அவர் மேலானவர். இஸ் above all. இஸ் above all. அவர் மேலானவர். வானத்திற்கும் பூமிக்கும் அவர் மேலானவர். சர்வத்திற்கும் அவர் மேலான தேவன். தான் பவுல் சொல்லுகிறான், கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை. above all, அவர் மேலானவர். மேலானவருக்கு முன்பாக அவருடைய மறைவிலே, மேலானவருக்கு அவருடைய நிழல்ல இருக்கிற அவருடைய பிள்ளைகளாக்கிய நீங்களும் நானும் இந்த மூன்று விதமாக ஆவிக்குரிய தன்மை நம்மளிடத்துல இருக்குமானால், ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த விதமான ஒரு வாழ்க்கை நாம் வாழும்போது, அந்த மேலானவர் நம்மளை மென்மேல நம்மளை உயர்த்தி மேலான அனுபவத்தில் நம்மளை கொண்டு போய் நிறுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அது உண்மை என்று சொல்றவங்க, வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்வார் என்று நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நிற்போம். கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம்.
நான் என்று சொல்லும் போது தேவனுடைய சின்னமே, உலகம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் என்ற ஒரு பரிசோதனையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு எடுத்துக்காட்டாகிய அப்பன் இயேசு தன்னோட வாழ்க்கையில அவர் சொன்ன காரியங்கள், நான் ஒருவனையும் புறம்பே தள்ளினதில்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒருவேளை நம்மையும் அறியாமல் யாரையாய்களை நாம் புறம்பே தள்ளியிருப்போமானால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் ஒருவனை நான் நியாயம் தீர்க்கிறதில்லை. ஒருவேளை நம்மை அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் நம்ம யாரையாவது நியாயம் தீர்க்கிறவர்களாய் நாம் இருப்போமானால், இந்த காரியத்தை குறித்து நியாயம் தீர்க்கிறவர்களாய் நாம் இருப்போமானால், என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒருவனின் திக்கற்றவர்களாய் விட்டேன் என்று. நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்தும் அறியாமல் நம்மை தேடி வந்தவர்களை, நம்மளை பார்க்க வந்தவர்களை, நம்மளை நம்பி வந்தவர்களை, நம்மளை சார்ந்தவர்களை, நம்மளை நேசித்தவர்களை, நம்மேல் அன்பு வைத்தவர்களை அம்போன்னு திக்கற்றவர்களாய் நாம் விட்டிருப்போமானால், நம்முடைய ஆதரவை தேடி, நம்முடைய அரவணைப்பை தேடி வந்து அடைக்கலத்திற்காக வந்த திக்கற்றவர்களாய் நாம் விட்டிருப்போமானால், இவ்வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, மகனே மகளே, நான் என்று நீங்கள் சொல்லும் போது இந்த அனுபவப்படியாக நீங்கள் வாழ வேண்டும். நான் என்று நீங்கள் சொல்லும் போது, நான் என்று உங்களை நீங்களே நீங்கள் நினைக்கும் போது உங்களோட வாழ்க்கை இந்த 3 விதமாக நீங்கள் ஜீவிக்க வேண்டும். அதற்காக தான் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக என்னையே நான் ஒப்பு கொடுத்தேன். உங்களுடைய மீறுதல்களை நான் எண்ணாமல், உங்களுடைய அக்கிரமங்களை நான் பார்க்காமல், உங்களுடைய பாவத்தை நான் எண்ணாமல், எல்லாம் நான் தள்ளி கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக என் சரீரத்தை, என் ரத்தத்தையே உங்களுக்காக நான் கொடுத்தேனே. என் பிள்ளைகள் நீங்கள், என் ஜனம் நீங்கள், என் மக்கள் நீங்கள். நீங்கள் என்னை போல, நான் என்று நீங்கள் சொல்லும் போது என்னை போல நீங்களும் மாற வேண்டும், என்னை போல நீங்களும் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே கடைசி நாட்களை யாரையும் நாம் புறம்பே தள்ள வேண்டாம், யாரையும் நாம் நியாயம் தீர்க்க வேண்டாம், யாரையும் நாம் திக்கற்றவர்களாய் நாம் விட்டுவிட வேண்டாம். கர்த்தர் உங்களை மென்மேலும் உங்களை நடத்தி செல்ல, உங்களுக்கு வேண்டிய அந்த கிருபை தேவன் உங்களுக்கு கொடுத்து நடத்த கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே அவர் பேசியிருக்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து உன்னை உண்டாக்கினவா, உன்னை சிருஷ்டித்தவா உன் முன்னே நடந்து செல்கிறார். உங்களோடு இருக்கிறார். உன்னை உண்டாக்கினவா, உன்னை சிருஷ்டித்தவா உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை ஒன்றும் செய்யாதே. பிதாவே, இந்த நல்ல ஆராதனைக்காக
நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே ஆராதிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்த நேரம் முதல் உம்முடைய மகிமையான உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக கர்த்தர் நீங்க நடத்தினபடியான உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை கனப்படுத்து, உம்மை மகிமைப்படுத்து, உம்மை போற்ற, உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்க பந்தியிலே உம்முடைய உடன்படிக்கை நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்து இந்த நல்ல ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். அந்த மக்களை நீர் ஆசீர்வதிங்க, சமாதானத்தோடு கூட அனுப்புங்க, சுகமாய் பத்திரமாய் கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பீராக. தொடர்ந்து நம்முடைய கிருபை நம்முடைய மக்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனையை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவருக்கும் ஷலோம்.